அனைவருக்கும் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் முனைவர் மா. பிரேமானந்தம், உதவி பேராசிரியர், வணிகவியல் கணினி பயன்பாட்டுத்துறை, திருவேடகம் மேற்கு, மதுரை மாவட்டம், தமிழ்நாடு. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வாங்கும் நோக்கங்கள், பையிங் மோட்டிவ்ஸ். கட்டமைப்பு. முதலாவதாக குறிக்கோள்கள் அல்லது நோக்கங்கள், அறிமுகம், வாங்கும் நோக்கங்களின் பொருள், தனிப்பட்ட விற்பனையில் வாங்கும் நோக்கங்களின் முக்கியத்துவம் அல்லது அதன் பயன்பாடுகள், வாங்கும் நோக்கங்களின் வகைகள், வாங்குபவர் உந்துதல். இதை பற்றி நாம் இந்த கட்டமைப்பு மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றது. முதலாவதாக குறிக்கோள்கள். ஒரு தனிப்பட்ட விற்பனையில் பார்த்தீங்கன்னா அதனுடைய நோக்கங்களுடைய முக்கியத்துவம் எப்படி இருக்கு அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதே மாதிரி வாங்கும் நோக்கங்களினுடைய வகைகள் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். தனிப்பட்ட விற்பனைகளுடைய வாங்கும் நோக்கங்களை எவ்வாறு பயன்படுத்துகின்றார்கள் அதை பற்றி நாம் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அதேபோல் வாங்குபவர் அதனுடைய உந்துதல் என்ற கருத்தை எவ்வாறு விவரிக்கின்றோம் என்பதை இந்த நோக்கங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். முதலாவதாக அறிமுகம், இன்ட்ரடக்ஷன் சொல்லக்கூடியது. அதில் நுகர்வோரே ஒரு சந்தையின் ராஜா என்று ஒரு முழக்கமான ஒரு நவீனத்திற்கு ஒரு அடிப்படையாக இது அமைகின்றது. அதுபோல் ஒரு சந்தையாளர்கள், ஒரு நுகர்வோர் தனது ஒவ்வொரு வாங்குதலுக்கும் பின்னால் ஒருவருடைய உள்நோக்கம் இருப்பதாக நம்ம கூறப்படுகின்றது. வேறொரு சொல்கள் நம்ம கூறினோம்னா, ஒரு நுகர்வோர் வாங்குவது அவர் நிறைவேற்ற விரும்பும் நோக்கங்களை பொறுத்தது. அதேபோல் அந்த நோக்கங்களை பல்வேறு வாடிக்கையாளர்களால் தூண்டப்படுகின்றனர். ஒரு சில குறிப்பிட்ட காரணிகளை பார்த்தீங்கன்னா அதனுடைய உடலியல், சமூக மற்றும் நீதி காரணிகள் போன்றவை அவனுடைய வாங்கும் நோக்கங்களை நமக்கு பாதிக்கின்றன. அதேபோல் ஒரு வாடிக்கையாளர் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்குவதற்கான அவரது நோக்கத்தை அது நிறைவேற்றினால் அது வாங்குவதற்கு வாய்ப்புள்ளது. அதே மாதிரி அவனுடைய அடையாளம் காண முடிந்த சந்தைப்படுபவர் ஒரு பொருளை வாங்குவதற்கு, அதை வாடிக்கையாளருக்கு விற்க ஒரு வாய்ப்பாக நமக்கு அமைகின்றது. உதாரணம் பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு வாடிக்கையாளர் ஒரு குடையின் மூலம் அதனுடைய உந்துதலை நமக்கு பெறுகின்றார். அந்த மழையிலிருந்து எப்படி நம்ம காத்துக்கொள்கிறார். அதே போல் ஒரு வாடிக்கையாளர் சவர்க்காரத்தை நமக்கு வாங்குவதற்கு அவருடைய உந்துதல் என்பது ஒரு பெயர். அதே மாதிரி நம்ம வீடுகளில் நமக்கு அழுக்கு துணிகள் நிறைய இருக்கும். அதை துவைக்கிறதுக்கு நமக்கு வேற ஏதாவது நமக்கு மிஷினை பயன்படுத்தணும். அப்போ அதுக்கு ஒரு பொருளை நமக்கு ஒரு குறிப்பிட்ட பொருளை வாடிக்கையாளர் வாங்குவதற்கு கண்டிப்பாக ஒரு தூண்டுதல் கண்டிப்பாக அவசியம். அதே மாதிரி அவனுடைய ஊக்குவிக்கும் காரணிகள், அதனுடைய தயாரிப்பு, அதனுடைய வாங்கும் நோக்கம் என்று இதை குறிப்பிடுகின்றோம். அந்த வாங்கும் நோக்கங்களுடைய பொருள் என்னன்னு பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா உள்நோக்கங்களை வாங்கும் ஒரு இலக்கியத்தில் பார்த்தா பல்வேறு ஆசிரியர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை நமக்கு அவங்களுக்கு கொடுத்துள்ளார்கள். ஒரு தனிப்பட்ட விற்பனை, அவர்களினுடைய சிலர் வாங்கும் நோக்கங்களினுடைய பின்வரும் வரையறைகளே நிறையா ஒரு முன்வைத்துள்ளனர். அவர்கள் WJ ஸ்டாண்டன் அவருடைய வரையறுத்தல் அதை பற்றி எப்படி பார்க்கணும்னா, ஒரு நோக்கம் ஒரு உந்துதல் அல்லது தூண்டுதல் என வரையறுக்கப்படலாம். ஒரு தனிநபர் அது எவ்வாறு திருப்திப்படுகின்றது, அவங்களுக்கு எவ்வாறு நமக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி தனிநபர் தேடும் போது அவருடைய வாங்கும் நோக்கமாவது எவ்வாறு மாறுகின்றது, எதையாவது நமக்கு வாங்குவதன் மூலம் அதனுடைய திருப்தி அடைகின்றாளா இல்லையா என்பதை அவனுடைய வாங்குடைய நோக்கம் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். இன்னொரு அறிஞர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, DJ டங்கனின் கூற்றுப்படி வாங்கும் நோக்கங்கள் என்பது அந்த தாக்கங்கள் அல்லது பரிசினைகளை வழங்கும் பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்குவதற்கான ஒரு தூண்டுதல், அதனை செயலை தூண்டுதல் அல்லது தேர்வை தீர்மானித்தல். இது அவங்களுடைய டங்கனின் ஒரு கூற்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேராசிரியர் எஸ். தாவர் அவருடைய கருத்து என்னன்னா, ஒரு உள்நோக்கம் என்பது ஒரு நபரை நகர்த்தும் அல்லது தூண்டும் ஒரு உள் தூண்டுதலாகும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி இந்த வாங்கும் நோக்கங்களுடைய பொருள்கள் இன்னொரு அறிஞர் எப்படி சொல்றாங்கன்னா, வெரல்சன் மற்றும் ஸ்டைனரின் அவங்களுடைய வார்த்தைகள் எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு உள்நோக்கம் என்பது ஆற்றல், அதை எப்படி செயல்படுத்துதல்,
அல்லது அதனுடைய நகர்வுகள் மற்றும் அதனுடைய இலக்குகளை நோக்கி நடத்தை வழிநடத்துகிறது அல்லது வழிநடத்துகிறது என்பது போட்டி, அலங்காரம், தூய்மை, சேகரிப்பு, பொழுதுபோக்கு, கட்டுமானம், தோழமை, மனப்பண்பாடு, பொருத்தம், லட்சியம், தடை, மரியாதை, பாசம், சுவை, பாலினம், வரம்பு, ஆர்வம், சுய பாதுகாப்பு, அனுதாபம், நன்றியுணர்வு மற்றும் தேசபக்தி. இது எல்லாமே அதனுடைய வாங்கும் நோக்கங்களுடைய பொருளாக நமக்கு வந்து கருத வேண்டும். இந்த வரைகளிலிருந்து நமக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, வாங்கும் நோக்கம் ஒரு உளவியல் என்று நாம் முடிவு செய்யலாம். சைக்காலஜிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி அவங்களுடைய நுகர்வோரை திருப்திப்படுத்த அவங்களுடைய பொருட்கள் அல்லது சேவைகளை வாங்குறதுக்கு தூண்டுவதற்கு ஒரு மனித தூண்டுதல் கண்டிப்பாக தேவைப்படும். ஒரே ஒரு வார்த்தைகளை சொல்லணும்னா, வாங்கும் நோக்கம் என்பது ஆசை, அதனை தூண்டுதல், அவனுடைய எண்ணங்கள், அதே மாதிரி அவனுடைய உள்ளுணர்வு, வாங்குபவரை ஒரு பொருளை வாங்க வைக்கும் உணர்வுகள் என்று நாம் வாங்குவதனுடைய நோக்கங்களாக நமக்கு வந்து ஒரு பொருளாக நமக்கு கருத வேண்டும். அடுத்தபடியாக தனிப்பட்ட விற்பனையில் வாங்கும் நோக்கங்களினுடைய முக்கியத்துவம் அல்லது அதனுடைய பயன்பாடுகள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவனுடைய விற்பனை திறனை மேம்படுத்துதல். ஒரு வாங்கும் உடைய நோக்கம் வந்து இருப்பது ஒரே ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, வாங்குதல். எனவே ஒரு விற்பனையாளர் தன்னுடைய விற்பனை திறனை வந்து மேம்படுத்த முடியும். ஒரு வாடிக்கையாளருடைய வாங்கும் நோக்கத்தை புரிந்து கொள்வது அவர் நோக்கம் புரிந்து கொண்டவுடன் வாங்குதலுக்கு பின்னால் அதன் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு வாடிக்கையாளர் உள்ள நமக்கு வந்து வர்றாங்கன்னா, அந்த வாடிக்கையாளரை எப்படி நமக்கு வந்து பேசணும்? அவங்களுடைய விற்பனையாளர், அவங்களுடைய பேச்சு திறமைகளை வச்சு தான் அந்த பொருள் வந்து அவங்களுக்கு திருப்திப்படுத்த அமைகின்றது. அதே மாரி அவங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களும் கண்டிப்பாக நமக்கு வந்து பூர்த்தி அடையும். அவரது வாடிக்கையாளர் அவர் தனது தேவைகளை சிறப்பாக பூர்த்தி செய்ய முடியும். எப்படின்னா, அதனுடைய பொருளினுடைய தரம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா நம்ம பார்க்கணும். அதே மாரி விலை, அதுக்கான எல்லாருமே நமக்கு வந்து விலைய பார்ப்பாங்க. பிரைஸ் ரேட் என்ன இருக்கு அப்படின்னு கண்டிப்பா பார்ப்பாங்க. அதே மாரி அவங்களுடைய அளவு, நிறம் போன்றவை எல்லாத்தையும் அவங்களுடைய வாடிக்கையாளர் நமக்கு வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதனுடைய நோக்கத்தை கண்டிப்பாக நமக்கு வந்து பூர்த்தி அடைகின்றதா? இல்லையா? என்பதை வாடிக்கையாளர் கண்டிப்பாக நமக்கு வந்து பார்க்க வேண்டும். அதேபோல் வாங்குவதனுடைய புரிந்து கொள்வதன் மூலம் ஒரு வாடிக்கையாளருடைய நோக்கம், விற்பனையாளர் அவரை வழிநடத்த ஒரு சிறந்த நிலையில் இருப்பார்கள். ஏன்னா, அவங்களுடைய விற்பனையாளர் தான் ஒரு வாடிக்கையாளருக்கு ஒரு சிறந்த நடைமுறைகள, வழிமுறைகள் நமக்கு வந்து சொல்லுவாங்க. இது எந்த மாரிலாம் நமக்கு வந்து பயன்படுத்தலாம்? இதனால என்னென்ன பயன்கள் இருக்கு? இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவனுடைய விற்பனையாளருக்கு வந்து வாடிக்கையாளரும் தெரிவிப்பார்கள். அதேபோல் அவருடைய கொள்முதல் நடத்தை அது எப்படி நமக்கு வந்து பாதிக்குது? அதே மாரி அவனுடைய இந்த கருத்தின் புரிதல் உங்களுடைய நிச்சயமாக இருக்கும். ஒவ்வொரு விற்பனையாளருக்கும் அவனுடைய வேலையில் அவரது திறமைகளை மெருகூட்ட உதவுங்கள். அதே மாரி அவனுடைய சிறப்பாக செயல்படுவதற்கு ஒரு நன்மையை நமக்கு வந்து இது ஒரு எதிர்பார்க்கலாம். 2வதாக அதனுடைய வேலை வாய்ப்புகள். தயாரிப்பு திட்டமிடல்ல வந்து எவ்வாறு நமக்கு வந்து உதவுகிறது? அதனுடைய வாங்கும் நோக்கங்கள், அதனுடைய சந்தைப்படுத்துதல், நிபுணர்கள் மற்றும் அவனுடைய நிறுவனங்கள், வாடிக்கையாளர்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப தயாரிப்பு திட்டமிடல் என்பது கண்டிப்பாக ஒரு முடிவு செய்ய வேண்டும். எந்த ஒரு பொருளையும் நாம் திட்டமிட்டு அதை நமக்கு வந்து தயாரிப்பு செய்ய வேண்டியதை ஒரு முடிவெடுத்தலாக நமக்கு வந்து அமைய வேண்டும். அதே மாரி பல்வேறு சந்தைகள் இருக்கிறவங்களுடைய வல்லுநர்கள் ஒரு முழுமையான சந்தை ஆராய்ச்சியை மேற்கொள்கின்றனர். அவர்களுடைய தங்கள் இலக்குகளை பார்வையாளர்களுக்கு வாங்கும் நோக்கங்களை ஆராய கண்டிப்பாக முயற்சிக்கின்றார்கள். அதே மாரி புரிந்து கொள்ள முயல்கின்றார்கள். இதான் அவனுடைய தனிப்பட்ட விற்பனையினுடைய நோக்கங்கள் மற்றும் முக்கியத்துவம் அதன் பயன்பாடுகளாக நமக்கு வந்து கருத வேண்டும். அதேபோல் 3வதாக பார்க்கக்கூடியது விலை நிர்ணயம் செய்ய உதவுகிறது. கண்டிப்பாக எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் விலை நிர்ணயம் கண்டிப்பாக நமக்கு வந்து செய்ய வேண்டும். அதை வைத்து தான் அவனுடைய வாடிக்கையாளர் நமக்கு வந்து அதிகமான வாடிக்கையாளர் நமக்கு வந்து ஈர்க்க முடியும். விலை நிர்ணயம் என்பது ஒரு முக்கியமான காரணிகளில் ஒன்றாக நமக்கு வந்து சந்தையில வந்து அமைகின்றது. அதே மாரி ஒரு நிறுவனம் மேற்கொள்ள வேண்டும் ஒரு பொருளினுடைய விலையை அமைக்கும்போது, அதனுடைய தரவினுடைய விரிவான பகுப்பாய்வு நமக்கு வந்து செய்தல் வேண்டும். அதே மாரி அவனுடைய வாங்குதலுடைய நோக்கங்கள், நிறுவனங்களுக்கு அவர்களுடைய இலக்கு பார்வையாளர்களுடைய நோக்கங்கள் தீர்மானிக்க நமக்கு வந்து உதவுகின்றது. அவற்றை பகுத்தறிவு செய்து அல்லது
உணர்ச்சி ரீதியில் வாங்கும் உந்துதலும் வந்து வகையாளாக நமக்கு வந்து வகைப்படுத்தலாம். அதே மாரி அவனது அந்தந்த அடிப்படையில வந்து வாங்கும் நோக்கங்களுடைய வகைப்பாடு, அவனுடைய விலை உணர்வுபூர்வமாக தீர்மானிக்க முடியும். ஒரு பகுத்தறிவு, ஒரு உணர்ச்சி உந்துதல் வாங்குவோரை விட, வாங்கும் நோக்கத்துடன் ஒரு வாங்குவோர் அதனுடைய அதிக விலை உணர்திறன் கொண்டவராக நமக்கு வந்து இருக்கலாம். அதேபோல் ஆ 4வதாக பதவி உயர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல வந்து ஒரு நிறுவனம் பல்வேறு விளம்பர நுட்பங்களை பயன்படுத்துகிறது. இப்போ உள்ள காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில்நுட்ப அடிப்படையில அவங்களுடைய விளம்பரங்கள வந்து அதிகமா வந்து நாடியிருக்காங்க. அதன் மூலமா தான் அவருடைய வாடிக்கையாளர் என்பது விளம்பரத்த பார்த்து தான், அது எந்த மாரி பயன்படுகுது? என்ன நமக்கு வந்து நன்மையை தருகின்றது? அதுல வந்து என்ன தீமைகள் இருக்கின்றது? இந்த விளம்பரத்த வச்சே நமக்கு வந்து எல்லாருமே ஒரு நிலையை நமக்கு வந்து தெரிந்து கொள்வார்கள். அதனுடைய தனிப்பட்ட விற்பனை, அதே மாதிரி ஒரு விளம்பரம், நேரடி சந்தைப்படுத்தல், விற்பனை ஊக்குவிப்பு மற்றும் விளம்பரம் போன்றவை எல்லாமே இதுல வந்து நமக்கு வந்து இருக்கக்கூடிய விஷயங்களாகவும் கருத வேண்டும். அதே மாரி ஒவ்வொரு பார்வையாளர்களுக்கும் அதனுடைய தயாரிப்பு ஏன்னா அதனுடைய விளம்பரத்த வச்சே நமக்கு வந்து எல்லாமே அத வச்சு தெரிஞ்சுக்கலாம். அவனுடைய சர்வீசஸ் எப்படி இருக்கு? அதனுடைய புரொடக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? அதனுடைய தரம் எப்படி இருக்கு? அதனுடைய விலை மதிப்பு எப்படி இருக்கு? இது எல்லாத்தையும் கண்டிப்பாக அவனுடைய வாடிக்கையாளர் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாரி அவனுடைய வாங்கும் நோக்கங்களை பற்றிய அவனுடைய அறிவு, அதை சந்தைப்படுத்துவதற்கு ஒரு உதவும். வாங்குவதற்கு அவங்களுடைய இலக்குகள வந்து நமக்கு வந்து ஒரு பார்வையாளர்களை தூண்டும் விதமாக, ஒரு சக்திகளாக நமக்கு வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பார்வையாளர்களுடைய பகுத்தறிவால் இயக்கப்படுகிறார்கள். அல்லது அது இல்லையா என்பதை முடிவு செய்யலாம். அடுத்தபடியாக ஒரு விநியோக வழிகளை எப்படி தீர்மானிக்கிறாங்கன்னா, ஒரு சில நுகர்வோர் அப்ப அதனுடைய வாங்குவது வந்து நமக்கு வந்து விரும்புகிறாங்க. அதே மாரி அவங்களுடைய மொத்த விற்பனையாளரிடமிருந்து தயாரிப்பு அல்லது சேவை, அதனுடைய பொருட்கள் நமக்கு வந்து வாங்குவதை நமக்கு வந்து விரும்புவதில்லை. ஒரு சில இடைத்தரகர்கள் மூலமாக அல்லது சில்லறை விற்பனையாளரிடமிருந்து அத்தகைய வாடிக்கையாளர் ஒரு சுய பாதுகாப்பு மூலம் பாதிக்கப்படுகின்றனர். அதே அதேபோல் கொள்முதல் செய்யும்போது அவனுடைய நோக்கங்களை வாங்குதல் ஒரு சந்தைப்படுத்துபவர் ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதான் அதனுடைய தனிப்பட்ட விற்பனையினுடைய வாங்கும் நோக்கங்களுடைய முக்கியத்துவம் அல்லது பயன்பாடுகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அதுல எந்த ஒரு தளவாடங்களும் இருந்தாலும் சரி, எடுத்துக்கொள்வதற்கு முன் அதனுடைய வாடிக்கையாளர்களுடைய வாங்கும் நோக்கங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இது முக்கியமான ஒரு விஷயமாக கருத வேண்டும். ஒரு நிறுவனத்தினுடைய நல்லெண்ணத்திற்கு இது வந்து பங்களிக்கிறது. ஏன்னா, அதுதான் நமக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை இந்த பையிங் மோட்டிவேட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இது அதிகமா நமக்கு வந்து வாங்கும் உந்துதலை நமக்கு வந்து அதிகரிக்கின்றது. ஒரு நிறுவனத்தினுடைய தங்களுடைய வாடிக்கையாளர்கள் எவ்வாறு திருப்திப்படுத்த வேண்டும்? அவரை திருப்திப்படுத்துவதற்கு என்ன மாரி நமக்கு வந்து செயல்படுகிறார்கள்? அவங்களுடைய வாங்குமுடைய நோக்கங்கள் மற்றும் அவர்களுடைய தேவையை இது பூர்த்தி செய்கின்றதா? இல்லையா? என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த வாடிக்கையாளருடைய திருப்தி சந்தையில் நமக்கு வந்து நிறுவனத்தினுடைய நேர்மறையான ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறது. சந்தையில் அவனுடைய நிறுவனத்தினுடைய நல்லெண்ணம் எப்படி இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி வாடிக்கையாளருடைய நம்பிக்கை மற்றும் அவனுடைய விசுவாசத்தை அதிகரிக்கின்றது. ஏன்னா அவனுடைய கஸ்டமர்ஸ் தான் அது எல்லாமே அவங்களுடைய ஒரு நம்பிக்கையோடு நமக்கு வந்து இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு விசுவாசமா நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட விற்பனை. அதனுடைய வாங்குமுடைய நோக்கங்கள் எப்படி இருக்குன்னா, இத வச்சு தான் நம்ம வந்து அறிய முடியும். ஏனென்றால் அவனுடைய நிறுவனங்களுடைய தங்களுடைய வாடிக்கையாளர்கள் திருப்தியை உறுதி செய்கின்றன. இத வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அவங்களுடைய வாடிக்கையாளருக்கு நல்லா பூர்த்தி அடைந்து இருக்கின்றதா? அவங்களுடைய திருப்தி அடைந்திருக்கிறாங்களா? இல்லையான்னு இத வச்சு தான் நம்ம வந்து கண்காணிக்க முடியும். அதே மாரி அவங்களுடைய வாங்கும் நோக்கங்களை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் அவனுடைய எந்த பிராண்ட், இந்த எந்த நிறுவனம், இது எல்லாமே இதனுடைய வாடிக்கையாளர் ஒரு நம்பிக்கையை இது வந்து உருவாக்கின்றது. அந்த பிராண்ட் நேம் பார்த்தாலே அவங்களுடைய வாடிக்கையாளர் சொல்லிருவாங்க. இது வந்து தரமான பொருள். அதனுடைய விலை தரமான விலையாக நமக்கு வந்து இருக்கின்றது. நிர்ணயம் செய்யப்படுகின்றது என்பதை அதனுடைய பிராண்ட் நேம் வச்சே எல்லா வாடிக்கையாளரும் அவங்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாருமே நமக்கு வந்து சொல்லிருவாங்க. அதே மாரி அவங்களுடைய நிறுவனத்தினுடைய வாடிக்கையாளர்களுடைய விசுவாசத்தை மேலும் நமக்கு வந்து தூண்டப்படுகின்றது. நெக்ஸ்ட் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது வாங்கும் நோக்கங்களுடைய வகைகள். எந்த மாரி நமக்கு வந்து என்னென்ன வகைகளாக நமக்கு வந்து பிரித்திருக்கின்றார்கள். ஒரு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவருடைய தயாரிப்பு வாங்கும் நோக்கங்கள்னு சொல்லக்கூடியது. அந்த தயாரிப்பு வாங்கும் நோக்கங்களுடைய ஒரு வாடிக்கையாளர் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்க எந்த மாரி நமக்கு வந்து உந்துதல் பெறுவதாக கூறப்படுகின்றது. அதே மாரி அவங்களுடைய
உந்துதல் மூலமாக அளவு, நிறம் போன்ற பல்வேறு தயாரிப்பு சார்ந்த காரணிகளால் இது வந்து தூண்டப்படுகின்றது. அதனுடைய தொகுப்பு, தரம், அளவு மற்றும் வடிவமைப்பு போன்றவை. இது எல்லாமே அவனுடைய வாங்கும் நோக்கங்களுடைய வகைகளாக நமக்கு வந்து கருதுகின்றோம். அதே மாரி அவனுடைய தயாரிப்பு வாங்கும் நோக்கங்களுடைய மேலும் பகுத்தறிவு வாங்கும் நோக்கங்களாக நமக்கு வந்து வகைப்படுத்தலாம். உணர்ச்சிபூர்வமான தயாரிப்பு வாங்கும் நோக்கங்கள், அதனுடைய பகுத்தறிவு, தயாரிப்பு வாங்குமுடைய நோக்கங்கள், அதே மாரி வாங்குபவர் கவனமாக அல்லது தர்க்க ரீதியாக ஒரு பரிசீலித்த ஒரு குறிப்பிட்ட பொருளை நமக்கு வந்து வாங்குறாங்களா இல்லையா? அவங்களுடைய முடிவு செய்தல் எப்படி இருக்கின்றது? அதே மாரி அவங்களுடைய தொடர்புடைய ஒவ்வொரு அம்சமும் எப்படி நமக்கு வந்து அவங்களுடைய வாங்குவதனுடைய பாதிப்பு இருப்பதாக ஏதாவது இருக்கின்றதா என்பதை வாங்குவதனுடைய நோக்கங்கள் வகைகளாக நாம் பார்க்க முடிகின்றது. 2வதாக அவங்களுடைய உணர்ச்சிபூர்வமான ஒரு தயாரிப்பு வாங்கும் அவங்களுடைய என்ன நோக்கங்கள் நமக்கு வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிரஸ்டீஜ்ன்னு சொல்லக்கூடியது, அதனுடைய பெருமை, அதே மாரி அவங்களுடைய வலுவான ஒரு உணர்ச்சிகரமான ஒரு வாங்கக்கூடிய நோக்கங்களாக ஒரு முக்கியமான ஒன்றாக நாம் கருதுகின்றோம். அ எப்ப நமக்கு வந்து அவங்களுடைய வாங்குபவர்கள் சில தயாரிப்புகளை வைத்திருப்பதில் ஒரு பெருமிதம் கொள்கிறார்கள். ஏன்னா, அவங்களுடைய வாடிக்கையாளர் இந்த பொருள வச்சிருக்கோம் அப்புட்ன்னா, அது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிரஸ்டீஜ் நமக்கு வந்து கிடைக்குது. நல்ல ஒரு பெருமையாக இந்த பொருள நான் பயன்படுத்துறேன். இத வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு அந்த பிராண்டோட நேம் நமக்கு வந்து எல்லாருக்குமே நமக்கு வந்து தெரியும். இதுதான் அவங்களுடைய வாங்கக்கூடிய நோக்கங்களுடைய வகைகள் நம்ம வந்து சொல்கின்றோம். அதே மாரி சமூகத்தில பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய என்னென்ன அந்தஸ்து நமக்கு வந்து இருக்கின்றது. அதை உறுதி செய்வதற்கு இந்த பொருட்களை வாங்கலாம். ஏன்னா, அந்த சமூக ரீதியா நமக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பொருள் வச்சிருந்தாங்கன்னா அவங்க ஆ நல்லா இருக்காங்க. அதே மாரி அவங்களுடைய திருப்திகரமா இத வந்து அடைஞ்சிருக்காங்க. அப்படின்னு நம்ம இத வச்சே நமக்கு வந்து அந்த பொருள வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுடைய பிராண்ட் நேம். இத வச்சே நமக்கு வந்து ஈஸியா அனலைஸ் பண்ணிறலாம். அதே மாரி உதாரணமாக அ வைர நகைகளுக்கு ஒரு முன்னுரிமை நம்ம வந்து புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆட்டோமொபைல்கள் இது எல்லாமே ஒரு வாங்கும் நோக்கங்களுடைய வகைகளாக நமக்கு வந்து கருதுகின்றோம். இது பூரா ஒரு அதிக விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு பெருமையாக நமக்கு வந்து வைத்திருப்பதற்கு நமக்கு வந்து அவங்களுக்கு உதவிகரமா இருக்கின்றது. அதே மாரி சில பொருட்களை வாங்குபவர்கள் அதனுடைய தயாரிப்புக்கு ஒரு சொந்தமானதாக நமக்கு வந்து கருதுகின்றோம். ஒரே ஒரு வார்த்தையில சொன்னோம்னா, சில வாங்குபவர்கள் மற்றவர்களை பின்பற்ற முயற்சி செய்கிறார்கள். ஏன்னா மற்றவர்களுக்கு ஒரு சொந்தமானதாக நமக்கு வந்து வாங்க உதாரணமாக ஒரு பையன் வந்து ஒரு புது பைக் வாங்குறாங்க அப்படின்னா, அவங்களுடைய நண்பர்கள் மூலமாக என்ன பண்றாங்க, அறிந்து கொள்கிறாங்க. இது லேட்டஸ்ட் மாடலாம் அப்படின்னு அத வந்து வாங்குறதுக்கு நமக்கு வந்து உந்துதல் படுத்துகிறார்கள். அதே மாரி ஆ இல்லத்தரசிகள் இருப்பாங்க. அது அவங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்களோட உற்றார் உறவினர்கள் மூலமாக இந்த அவங்களுடைய வைர நகத்தை எப்படி நமக்கு வந்து வைர மோதிரத்தை எப்படி நமக்கு வந்து வாங்க விரும்புகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா, அதனுடைய விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே அதை எப்படி நமக்கு வந்து பயன்படுத்துறது, அதனுடைய நோக்கம் என்ன? இது எல்லாமே நமக்கு வந்து அவங்களுடைய ஒரு உந்துதலாக நமக்கு வந்து பயன்படுத்துகின்றோம். அதே மாரி அவங்களுடைய வாங்கும் நோக்கங்கள், ஒரு அரசனானை வாங்கும் நோக்கங்களுடைய கீழாக நமக்கு வந்து இது அமைகின்றது. ஒரு வாடிக்கையாளருக்கு வாங்குவதற்கு ஒரு கண்டிப்பாக ஒரு உந்துதல் இருப்பதாக கூறப்படுகிறது. அதே மாரி அவங்களுடைய விற்பனையாளர் அல்லது கடைகள், இந்த உந்துதல் என்பது அவனுடைய விற்பனையாளர் அல்லது அவனுடைய கடை ஒரு குறிப்பிட்ட காரணங்களால் ஒரு தூண்டப்படுகின்றது. எல்லாமே அந்த சேல்ஸ்மேன் சொல்லுவாங்க, அவனுடைய விற்பனையாளர். அவங்க மூலமாகத்தான் நம்முடைய வாடிக்கையாளர் கவர்வதற்கு நமக்கு வந்து நெறைய வழிமுறைகள் நமக்கு வந்து சொல்லுவாங்க. இந்த முறைகள் வந்து பயன்படுத்துனோம்னா, கண்டிப்பாக அந்த பொருளானது நமக்கு வந்து வாங்கும் நோக்கங்களின் வகைகளாக நமக்கு வந்து கருதுகின்றோம். அதேபோல் வாங்கும் நோக்கங்களினுடைய பகுத்தறிவு, ஆதரவு வாங்கும் நோக்கங்கள், அதே மாரி அவங்களுடைய கடை, புகழ் மற்றும் கடன் வசதி போன்றவை எல்லாமே இதுல வந்து அடங்கும். அதே மாரி அவங்களுடைய உணர்ச்சி ஆதரவை வாங்குவனுடைய நோக்கங்கள், அவற்றை கற்றுக்கொள்வோம். கற்றுக்கொண்டதற்கான ஒரு ஆதாரம். அதே மாரி அவங்களுடைய பகுத்தறிவு ஆதரவை நாம் வாங்கும் நோக்கங்களாக நமக்கு வந்து நம்முடைய வகைகள் நமக்கு வந்து அமைகின்றது. அதே மாரி ஒரு குறிப்பிட்ட கடை அல்லது விற்பனையாளரும் ஒரு கவனமாக பார்க்க வேண்டியது, ஆதரவளிக்க அல்லது வாங்க முடிவு செய்யும்போது, அதனுடைய தொடர்புடைய ஒவ்வொரு அம்சத்தையும் தர்க்க ரீதியாக கருத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா, இத எப்படி நம்ம வந்து பயன்படுத்த போறோம்? அதனுடைய விளைவுகள் என்ன இருக்கு? அதனுடைய நன்மைகள் என்ன இருக்கு? இது எல்லாமே நம்ம முன்கூட்டியே நமக்கு வந்து அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது பகுத்தறிவு ஆதரவை வாங்கும் நோக்கங்களால் இத வந்து நமக்கு வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாரி சில பகுத்தறிவு ஆதரவு நமக்கு வந்து வாங்கும் நோக்கங்களாக நமக்கு வந்து பின்வருமாறு நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது. அதுல பார்த்தீங்கன்னா,
முதலாவதாக வசதி அப்படின்னு சொல்லக்கூடியது. வசதியான இடம் அல்லது நம்முடைய வேலை நேரம் வந்து மிகவும் பொதுவான நமக்கு வந்து ஒரு பகுத்தறிவு ஆதரவு வாங்கும் நோக்கமாக நமக்கு வந்து அமைகின்றது. அதில் வந்து ஒரு கடைக்கு ஆதரவளிக்க வாய்ப்புள்ளது. அதே மாதிரி வசதியான இடத்தில் இந்த கடை அமைந்துள்ளதா? உதாரணமாக பார்த்தீங்கன்னா, கிராமங்களில் பார்த்தீங்கன்னா, உள்ளூரில் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மளிகை கடைகள் நிறையா இருக்கும். அதே மாதிரி வேதியியலாளர் கடைகள் இருக்கும். அதே மாதிரி பால் பொருட்கள், இது போன்றவை எல்லாமே நமக்கு வந்து அவங்களுடைய ஒரு வசதியை உடைந்த இதாக வந்து அமைகின்றது. அதே மாதிரி வசதியான இடத்திற்கு ஒரு கூடுதலாக ஒரு வசதியான ஒரு வேலை நேரமும் நமக்கு வந்து ஒரு தூண்டப்படுகின்றது. ஒரு குறிப்பிட்ட கடைக்கு பார்த்தீங்கன்னா, ஆதரவாக அவனுடைய கஸ்டமர்ஸ் நெறைய வருவாங்க. ஏன்னா, அதனுடைய விலை, தரம் இது எல்லாமே நமக்கு வந்து கரெக்ட்டா நமக்கு வந்து அமைந்திருக்கும். அதே மாரி அவனுடைய 24 மணி நேரம் அவனுடைய திறந்த வேதியாளர்களுடைய கடைகள வந்து நமக்கு வந்து சர்வீஸ் ஓரியன்டடா நமக்கு வந்து வச்சிருப்பாங்க. அதே மாரி நீண்ட நேரம் நமக்கு வந்து அவனுடைய மளிகை கடைகள் நமக்கு வந்து இருக்கும். அதே மாரி அவங்களுக்கு தேவையான பிற வசதிகள், கடைகள் எல்லாமே நமக்கு வந்து யாருக்கு அவனுடைய வாடிக்கையாளருக்கு எல்லாம் அமைத்து குடுப்பாங்க. அதான் அவனுடைய வசதியை நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதேபோல் உணர்ச்சி ஆதரவை வாங்கும் உங்களுடைய நோக்கங்கள், வாங்குவோருடைய ஒரு குறிப்பிட்ட கடை அல்லது விற்பனையாளரிடம் வந்து ஆதரவளிக்க அல்லது வாங்க முடிவு செய்தால், தர்க்க ரீதியாக அதனுடைய தொடர்புடைய ஒவ்வொரு அம்சத்தையும் நமக்கு வந்து கண்டிப்பாக கருத்தில் கொள்ள வேண்டும். அதேபோல் ஆ சில உணர்ச்சிபூர்வமான ஆதரவை வாங்கும் உடைய நோக்கங்களாக நமக்கு வந்து கருத வேண்டும். அதில பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய சூழல், பொருட்களினுடைய காட்சி, கடையின் அதனுடைய தீம் இது எல்லாமே கண்டிப்பா நமக்கு வந்து குறிப்பிடப்பட வேண்டும். அதனுடைய பரிந்துரைகள்ல பார்த்தீங்கன்னா, தீர்மானிப்பதில வந்து ஒரு பரிந்துரைகள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன. முக்கியமா பார்த்தீங்கன்னா, அவனுடைய வாங்குவோருடைய உந்துதல் எவ்வாறு இருக்கின்றது? அதுல வாங்குவோருடைய உந்துதல் என்பது, அ வாங்குவோருடைய வாங்குதலை பாதிக்கும் உளவியல் காரணிகள் எவ்வாறு நமக்கு வந்து இருக்கின்றது? அதனுடைய தொகுப்பை எவ்வாறு நமக்கு வந்து குறித்து முடிவு செய்ய வேண்டும்? ஒரே ஒரு வார்த்தைகளில் கூறுவோமானால், ஒரு பொருளை அல்லது சேவையை வாங்குவதற்கு ஒரு நபரை தூண்டும் காரணிகள் இவையாக அமைகின்றது. உதாரணமாக ஒரு பசியுள்ள நபர் உணவை வாங்க தூண்டப்படுகிறார். மக்கள் புதியவற்றை வாங்க தூண்டப்படுகிறார்கள். அதேபோல் பண்டிகை காலங்களின் போது ஆடைகள் வந்து வாங்குவதற்கு தூண்டப்படுகின்றார்கள். இது எல்லாமே வாங்குவோர் உந்துதல் என்று நாம் ஒரு கருத்தை செயல்முறையிலிருந்து நமக்கு வந்து ஒரு வாங்குவோரின் பயணம் என்று அழைக்கப்படுகின்றது. ஏன்னா பண்டிகை காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, அதிகமான விற்பனை என்பது நமக்கு வந்து நடைபெறும். ஏன்னா, அவனுடைய தேவை வந்து பண்டிகை காலங்கள்ல அதிகமாக இருக்கும். அப்ப அதனுடைய வாங்குவதனுடைய உந்துதல் நமக்கு வந்து அதிகமா இருக்கும். விளம்பரப்படுத்தல் இது எல்லாமே நமக்கு வந்து அதிகமா நமக்கு வந்து இருக்கிறதுனால, அவனுடைய வாடிக்கையாளர்களுடைய தேவைகள், விருப்பங்கள் அதிகமாக இருக்கின்றது. அதேபோல் இத வந்து ஒரு 3 நிலை காரணிகளாக நமக்கு வந்து பிரித்திருக்குள்ளார்கள். முதலாவதாக விழிப்புணர்வு அப்படி சொல்லக்கூடியது. ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா நமக்கு வந்து இருக்கணும். ஏன்னா, அவங்களுடைய ஒரு பயணத்தினுடைய முதல் கட்டமாக இது ஒரு வாங்குவனுடைய பிரச்சனை, அதனுடைய தேவை அல்லது அவங்களுடைய விருப்பத்தை நமக்கு வந்து அறிந்து கொள்ள முடிகின்றது. அதேபோல் மீண்டும் அதை எழுத அதனுடைய வாங்குபவர் அவருடைய அடையாளம் காண முயற்சிக்கின்றார்கள். உதாரணமாக வாங்குபவர் வந்து ஒரு பசி அல்லது தாகமாக உணர்கிறார் என்றால், அதனுடைய வாங்குபவனுடைய தேவைகள் என்ன? தேவை அல்லது அவங்களுடைய பிரச்சனைகளை எவ்வாறு அங்கீகரிக்கின்றது? அடையாளம் காணப்பட்ட அவனுடைய பிரச்சனைகள், அவனுடைய தேவைகள், அதே மாரி அவனுடைய செயல்முறைகளை எவ்வாறு நமக்கு வந்து தூண்டுகிறார்கள்? அதேபோல் தூண்டுதல் அவனுடைய உள் அல்லது வெளிப்புறமாக நமக்கு வந்து இருக்கலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு வாங்குபவர் பசியாக உணர்கிறார் அல்லது ஒரு உணவகத்தை தேடி நமக்கு செல்கிறார் என்றால், அது வந்து வாங்குபவருடைய உந்துதல் நோக்கத்தை நமக்கு வந்து ஒரு காரணிகளாக நமக்கு வந்து பார்க்க வேண்டும். அந்த வாங்குபவர் உந்துதல் பார்த்தீங்கன்னா, ஒரு உள் தூண்டுதலாக நமக்கு வந்து இது ஒரு நண்பரின் பரிந்துரையின் பேரில் நம்ம வந்து உணவகத்தை தேடுவது ஒரு வெளிப்புற தூண்டுதலாகும். ஏன்னா, அவங்களுடைய நண்பர் மூலமாக தெரிந்திருப்பார்கள். இந்த கடைக்கு போனீங்கன்னா, இது நல்லா உணவகம். இது நல்லா உணவகம் நமக்கு வந்து நல்லா ஹைஜீனிக்கா இருக்கும். நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அப்படின்னா எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு உந்துதலின் அடிப்படையில அவங்களுடைய நண்பர் மூலமாக நமக்கு வந்து தெரிந்திருப்பார்கள். அப்ப அந்த கடைகள பார்த்து அந்த வாடிக்கையாளர் தேடி போவாங்க. அதான் ஒரு முக்கியமான ஒரு காரணிகளாக இத வந்து அதனுடைய நிலைகளாக நமக்கு வந்து பார்த்தது. அதே மாரி அவங்களுடைய தகவல் தேடல்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாங்குபவனுடைய சிக்கலை நன்கு அறிந்திருக்கிறார்.
அதே மாதிரி அவருடைய வாங்குபவர் அவர் விருப்பத்தை அல்லது தேவையை வெற்றிகரமாக நமக்கு வந்து அடையாளம் கண்டுள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அவனுடைய வாங்குபவர் ஆராய்ச்சியாக, அதாவது ஆராயாக முயற்சிக்கிறார். இது எப்படி இருக்கு? அவனுடைய தகவல்கள் கரெக்டா இருக்கா இல்லையா? அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றதா இல்லையா? அல்லது அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பல்வேறு விருப்பங்கள் நமக்கு வந்து இருக்கின்றதா என்பதை வாங்குபவர்கள் மேற்கொள்கிறார்கள். அதே மாதிரி அவனுடைய வாங்குதலுடைய உந்துதல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஒரு விரிவான ஆராய்ச்சி மற்றும் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விருப்பத்தையும் ஒரு தகவல்களை நமக்கு வந்து சேகரிக்க வேண்டும். ஒரு வாங்குபவர் வந்து ஒரு பசியுடன் இருந்தால் அருகில் உள்ள உணவகங்களை எப்படி நமக்கு வந்து ஆராய தொடங்குகின்றனர். எந்த கடைக்கு நமக்கு வந்து செல்லலாம்? முன்கூட்டியே ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. எங்கே நமக்கு வந்து நல்லா இருக்கும்? இந்த உணவகம் தேடி நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செல்வார்கள். அதே மாதிரி அவங்களுடைய முடிவெடுக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவனுடைய இறுதி நிலையை நமக்கு வந்து இது உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி அவனுடைய கிடைக்கக்கூடிய அனைத்து விவரங்களையும் ஒரு சிறந்த ஒரு பொருத்தமான ஒரு விருப்பமாக அமைகின்றது. வாங்குவர் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட விருப்பம் அல்லது அவங்களுடைய சிக்கலை தீர்க்கின்றதா? அல்லது அவர்களுடைய தேவையை இது பூர்த்தி செய்கின்றதா? அல்லது முழுமையான ஒரு விருப்பமாக இருக்கின்றதா என்பதை என்னுடைய வாங்குவோர் உந்துதல் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த தலைப்பில் வாங்குபவர் நடத்தை சொல்லக்கூடியது, பையர் பிஹேவியர்னு சொல்லக்கூடியது. அதில் அவனுடைய நோக்கங்கள் என்ன இருக்கு? அதனுடைய அறிமுகம் எப்படி இருக்கு? அவனுடைய வாங்குபவனுடைய நடத்தையினுடைய கருத்து எப்படி இருக்கின்றது? வாங்குவோருக்கும் நுகர்வோருக்கும் உள்ள வேறுபாடு, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அவங்களுடைய கஸ்டமர்ஸ் அண்ட் பையர், அவங்களுடைய வேறுபாடு என்ன இருக்கு? அதே மாதிரி அவங்களுடைய வாங்குவோரின் நடத்தையை பாதிக்கக்கூடிய காரணிகள் எந்த மாதிரி இருக்கு? அதை பற்றி நம்மளுடைய இந்த தலைப்பில் நாம் பார்க்கவிருக்கின்றோம். முதலாவதாக அவனுடைய நோக்கங்களை பற்றி நாம் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். வாங்குபவர் நடத்தையினுடைய கருத்தை நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். வாங்குபவர் மற்றும் நுகர்வோர் இடையே உள்ள வேறுபாடுகள் என்னென்ன இருக்கு? பையருக்கும் கஸ்டமருக்கும் என்னென்ன அவருடைய வேறுபாடுகள் இருக்கு? அதே மாதிரி அவனுடைய பையர் இருக்காங்கன்னா, அவனுடைய வாங்குபவர் இருப்பாங்கன்னா, அவங்களுடைய நடத்தையை எந்த முறையில் இதை வந்து பாதிக்கக்கூடிய காரணிகளாக நமக்கு வந்து இருக்கின்றது என்பதை பற்றி விரிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் அறிமுக தொடராக நமக்கு வந்து பார்க்கக்கூடியது, வாங்குபவர்கள் அல்லது வாடிக்கையாளர்கள் இல்லாமல் வாழலாம் அல்லது சிறந்து விளங்கலாம். ஆனால் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, நிறுவனங்கள் ஒரு இலக்காக ஒரு இருக்க வேண்டும். எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, வாங்குவோரின் நடத்தையை புரிந்து கொள்வது, கண்டுபிடிக்க அவர்களுடைய முழுமையான ஆய்வு செய்ய வேண்டும். அதை ஆய்வு செய்து நடத்தல் வேண்டும். அது மாதிரி என்னென்ன காரணிகள் அவர்களுடைய வாங்குவோரை நமக்கு வந்து செயல்பட தூண்டுகின்றனவா? வாங்கும் முடிவை பாதிக்கும் நபர்கள் யார்? வாங்குவோரின் நபர்கள் யார்? தங்கள் வாங்குவோருடைய தேவைகள் என்ன? என்ன சந்தர்ப்பம் வாங்குவோருடைய வாங்க வாய்ப்பு உள்ளதா என்பதை இதன் மூலமா கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் வாங்கும் அதிர்வெண் என்ன? இது பூராமே அவங்களுடைய போன்ற கேள்விகளை நமக்கு வந்து அவனுடைய எழக்கூடிய சந்தேகங்களை அதனுடைய சந்தையாளர்கள் தங்களது வாங்குபவரை பற்றி ஒரு அழகான புரிதலை வளர்த்து கொள்ள வேண்டும். மேலும் ஒரு பலவற்றை நமக்கு வந்து உருவாக்கும் போது அதனை எப்படி நமக்கு வந்து உதவுறாங்க, பொருத்தமான அதனுடைய யுக்திகள் எப்படி இருக்கின்றது, வாங்குவனுடைய நடத்தை என்பது ஒரு உளவியல் மூலமாக எப்படி நம்ம வந்து ஒரு கட்டமைப்பாக நமக்கு வந்து அமைகின்றது, இதை ஒரு புரிந்து கொள்வதற்கு செயல்படுத்துவதற்கு ஒரு சிக்கலானது என்னென்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அவனுடைய சந்தையை வந்து நடத்துவதற்கு ஒரு நன்கு திட்டமிடப்பட்ட மற்றும் அவனுடைய பொருத்தப்பட்ட ஒரு உத்திகளாக நமக்கு வந்து அதனுடைய தேவை முடிகள் கவனமாக ஆராய்ந்து அதை பகுப்பாய்வு செய்ய வேண்டும். இதை வச்சுதான் நம்ம வந்து அந்த பிரிவில் தான் நம்ம வந்து எல்லாரையும் நாம் இதில் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. அது வாங்குவனுடைய நடத்தையினுடைய கருத்துக்கள். அதில் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாங்குவனுடைய நடத்தை என்பது வாங்கும்போது வாங்குவர் செயல்படும் விதத்தை இது குறிக்கின்றது. அதே மாதிரி அவனுடைய வழிமுறைகளை நடத்துகிறது. அதே மாதிரி அவருடைய வாங்குவர் உண்மையில் ஒரு பொருளை வாங்கலாமா வேண்டாமா என்ற முடிவை எடுக்கிறார். கண்டிப்பாக நம்ம ஒரு கடைக்கு போனோம்னா அந்த பொருள் நமக்கு வந்து பிடிக்குமா பிடிக்காதா, திருப்திப்படுத்துமா இல்லையா அப்படின்னு நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, முன்கூட்டியே நமக்கு வந்து ஒரு முடிவை எடுத்தல் வேண்டும். அதே மாதிரி அவனுடைய வாங்குவனுடைய நடத்தையும் இதில் வந்து அடங்கி இருக்கின்றது. நுகர்வோர் வாங்கும் நடத்தை என்று இதை வந்து அழைக்கின்றோம். இருப்பினும் பார்த்தோம்னா அவனுடைய நுகர்வோனுடைய வாங்கும் நடத்தை என்பது ஒரு சொல்
அப்படின்னா வாங்குபவரின் நடத்தை என்ற சொல்லை பயன்படுத்தும் போது ஒரு தனிப்பட்ட வாங்குபவருக்கு மட்டுமே இது வரையறுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தனிநபர்களின் குழு, அதனுடைய அமைப்பு போன்றவை எல்லாமே ஒரு வாங்குபவருடைய நடத்தையினுடைய கருத்துக்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒரு சந்தைப்படுத்துபவர் புரிந்து கொள்ள என்னென்ன முயற்சிக்கின்றார்கள், அதேபோல் அவங்களுடைய வாடிக்கையாளர்கள் என்றும் இதை அழைக்கப்படுகிறார்கள். வாங்குபவர் உண்மையில தயாரிப்பு அல்லது அவருடைய சேவையை வாங்குபவர் என்பதும் அவருடைய கிடைக்கக்கூடிய தயாரிப்பு என்னென்ன இருக்கு, அவங்களுக்கு சேவைகளுக்கு உடைய பணம் செலுத்துபவர் யாரு, அதே மாதிரி அவங்களுடைய பொருளை வாங்கலாமா இல்லது அதை மறுவிற்பனை செய்யலாமா, அல்லது அவருடைய நுகரும் நோக்கத்துடன் இது சேவையாக அமைகின்றதா என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அவங்களுடைய வாங்குவதற்கும் நுகர்வோருக்கும் உள்ள வேறுபாடுகள் எப்படி இருக்கின்றது. ஏன்னா ஒரு பொருளை நமக்கு வாங்குறோம், அதை வாங்கி நமக்கு மறு விற்பனை செய்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கணும். அதே மாதிரி அவங்களுடைய ஒரு நுகர்வோருடைய நபருடைய இறுதியில் தயாரிப்பு அல்லது சேவையை பயன்படுத்துகிறார்களா இல்லையா என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நுகர்வோர் இறுதி பயனாளர்கள் இது கூறப்படுகிறார்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தயாரிப்பு ஷூ வாங்குறாரு அப்படின்னா அதனுடைய நுகர்வோர் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றது, அதே மாதிரி அவங்களுடைய வாங்குவோருடைய நடத்தையை அதனுடைய பாதிக்கும் காரணிகள் எவ்வாறு இருக்கின்றது. வாங்குவோருடைய நடத்தை பாதிக்கும் காரணிகளை ஒரு ஐந்து முக்கிய காரணிகளாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று கலாச்சார காரணிகள், சமூக காரணிகள், தனிப்பட்ட காரணிகள், உளவியல் காரணிகள் மற்றும் பொருளாதார காரணிகளாக நமக்கு ஒரு 5 வகைகளாக நமக்கு நம்முடைய வாங்குவோரின் நடத்தையை பாதிக்கும் காரணிகளாக நமக்கு ஒரு 5 பிரிவுகளாக பிரிக்கின்றார்கள். முதலாவதாக கலாச்சார காரணிகள் சொல்லக்கூடியது. அது வாங்குவோருடைய நடத்தை ஒரு பல்வேறு கலாச்சார காரணிகளாக நமக்கு இது பாதிக்கப்படுகின்றது. ஏன்னா அவங்களுடைய வாங்குவோருடைய கலாச்சாரம், சமூக வர்க்கம், அதே மாதிரி அவங்களுடைய துணை கலாச்சாரம், ஏன்னா அவங்களுடைய கல்ச்சர் ஒவ்வொரு நமக்கு மாறுபடுகும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய நிலைப்பாடுகள் நமக்கு இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய வாங்குவோருடைய கொள்முதல் நடத்தை நமக்கு கண்டிப்பாக பாதிக்கும் ஒரு முக்கிய காரணமாக இது அமைகின்றது. அவருடைய கலாச்சாரத்தினுடைய காரணிகளை பார்த்தீங்கன்னா, அவருடைய நெறிமுறைகள், மதிப்புகள், தேவைகள், அதே மாதிரி அவங்களுடைய விருப்பத் தேர்வுகள் போன்ற காரணிகள் எல்லாமே இதன் மூலமாக நமக்கு அடைகின்றது. இரண்டாவதாக சமூக காரணிகள் சொல்லக்கூடியது. ஏன்னா வாங்குவோருடைய கொள்முதல் அதனுடைய நடத்தைகள் சமூக காரணிகளாக இது பாதிக்கின்றது. நிறைய பாதிப்புகள் நமக்கு தருகின்றது. அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்பம், குறிப்பு, அதே மாதிரி அவனுடைய குழு, அவனுடைய பாத்திரங்கள் மற்றும் நிலை போன்ற பல்வேறு காரணிகளை இது உள்ளடக்கி உள்ளது. ஏன்னா அவருடைய சமூக காரணிகளை பார்த்தோம்னா அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியமானது. ஒரு குடும்பம் ஒரு வாங்குவோரினுடைய முடிவை செல்வாக்கு செலுத்துவதில் ஒரு குடும்பம் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அதேபோல் ஒரு தயாரிப்பு அல்லது பிராண்ட் இது ஒரு குடும்பம் நபரை பாதிக்கும் ஒரு வலுவான காரணியாக இது கூறப்படுகின்றது. ஏன்னா ஒரு சந்தைப்படுத்துறாங்க அப்படின்னா அந்த குடும்ப உறுப்பினர்கள்ல அந்த பங்கை யார் நமக்கு புரிந்து கொள்கிறார்கள், புரிந்து கொள்வதனுடைய நோக்கமாக கொள்கின்றார்களா இல்லையா என்பதை வாங்குவனுடைய நடத்தையை நமக்கு ஒரு பாதிக்கும் காரணிகளாக இது அமைகின்றது. அவனுடைய சமூக காரணிகள் அமைகின்றது. அதே மாதிரி அவருடைய பெற்றோர், கணவன், மனைவி, அவனுடைய குழந்தைகள், அவனுடைய உடன் பிறந்தவர்கள் இது எல்லாமே அவருடைய வாங்கும் முடிவை பாதிக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய குறிப்பு குழு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பரிந்துரைகள் உள்ளது, அதே மாதிரி அவங்களுடைய அறிவுரைகள் ஒருவருக்கு நமக்கு முக்கியமாக உள்ளதா இல்லையா. குறிப்பாக நமக்கு குறிப்பு குழுவில் பார்த்தீங்கன்னா பொதுவாக நண்பர்கள் போன்றவர்களோ நமக்கு இது அடங்கி உள்ளது. அதே மாதிரி அவங்களுடைய சகாக்கள், உறவினர்கள், அண்டை வீட்டார் போன்றவர்கள் நமக்கு இதனுடைய முக்கிய காரணிகளாக நமக்கு அமைகின்றது. ஏன்னா உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு பதிலாக நமக்கு ஐஃபோன் வாங்குறோம்னா இது எல்லாமே ஒரு நம்மளுடைய நண்பர்கள் மூலமாக நம்ம ஐஃபோன் வாங்குகிறோம். அதே மாதிரி பங்கு, அதனுடைய அந்தஸ்து, அதே மாதிரி அவருடைய நபர்களுடைய வாங்கும் நடத்தை பாத்திரங்கள் இது ஒரு கணிசமாக ஒரு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தி உண்றது. அல்லது சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து அல்லது ஒரு நபரினுடைய பங்கு அதனுடைய நிலையை நமக்கு இது தீர்மானிக்கப்படுகின்றது. ஒரு தொழில் அல்லது ஒரு தொடர்புடைய நபர்களுடைய குழு எடுத்துக்காட்டாக இதனுடைய புரிதல்கள் அமைகின்றது. அதே மாதிரி
3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அவருடைய தனிப்பட்ட காரணிகள். தனிப்பட்ட காரணிகள் எவ்வாறு அவை பாதிக்கின்றது? ஏன்னா, அவங்களுடைய வாங்குவரை தீர்மானிப்பதில தனிப்பட்ட காரணிகள் சமமாக ஒரு முக்கியமானவையாக ஒரு கொள்முதல் முடிவுகளாக நமக்கு வந்து இது அமைகின்றது. அதேமாரி அவங்களுடைய வயது, வருமானம், அவங்களுடைய தொழில், வாழ்க்கை முறை போன்ற காரணிகள் எல்லாமே இதில வந்து அடங்கக்கூடிய செயல்களாக இருக்கின்றது. அதேமாரி அவங்களுடைய ஆளுமை, பல்வேறு தனிப்பட்ட காரணிகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. அதுல வயது ஒரு நபரினுடைய அது கொள்முதல் முடிவுகளை எவ்வாறு பாதிக்கின்றது? இது எல்லாமே கண்டிப்பா நீங்க வந்து அறிந்திருக்கக்கூடிய ஒரு செயல்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். அதே மாரி அவங்களுடைய ஒரு குழந்தை முதல் அவனுடைய முதியவர் வரை நமக்கு வந்து அவனுடைய மக்களினுடைய வாழ்க்கை சுழற்சி என்பது பல்வேறு நிலைகளை நமக்கு வந்து கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை அமைகின்றது. அதே மாரி அவங்களுடைய திருமணமாகாத ஒரு தம்பதியருக்கு பெற்றோர் முதல் முதுமை வரை ஒவ்வொரு நிலையிலும் ஒரு நபரினுடைய பொருட்கள் அல்லது சேவைகளினுடைய விருப்பம் கண்டிப்பாக மாறுபடும். உதாரணமா பார்த்தீங்கன்னா, ஆ இளம் வாங்குபவர் மிகச்சிறிய அல்லது பிரகாசமாக விரும்புகிறார்கள். ஏன்னா, நாகரிகமான அவங்களுடைய ஆடைகள், அதே சமயம் வந்து வயதானவர் ஒருவர் வந்து வசதியான அல்லது ஒரு எளிமையான ஆடைகளை வந்து நமக்கு வந்து விரும்புகிறாங்க. அதேபோல் உந்துதல் என்பது வாங்குபவனுடைய நடத்தையை இது ஒரு தீர்மானிப்பது ஒரு ஊக்கமாக நமக்கு வந்து முக்கிய பங்கு வகிக்கின்றது. மக்களுக்கு பல்வேறு தேவைகள் உள்ளன. ஏன்னா, அதனுடைய அடிப்படையில பார்த்தீங்கன்னா, நெறைய நமக்கு வந்து தேவைப்படுகிறது. அதில பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கண்டிப்பாக ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடியது மோட்டிவேட்ஸ். அதேமாரி அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய நடத்தைகள் கண்டிப்பாக இது வந்து பாதிக்கக்கூடிய காரணியாக அமைகின்றது. அதேமாரி அவங்களுடைய உடலியல் தேவைகள், பாதுகாப்பு தேவைகள், சமூக தேவைகள், அதேமாரி மரியாதை தேவைகள் மற்றும் சுய உணர்தல் தேவைகள் இது எல்லாமே நம்முடைய வாங்குவனுடைய நடத்தையாக நமக்கு வந்து பாதிக்கும் உளவியல் காரணிகளாக இது அமைகின்றது. அந்த உளவியல் காரணிகள்ல ஒரு பூர்த்தி செய்யப்படாத தேவை என்பது வாங்குவரை ஊக்குவிக்கும் என்று நாம் கூறுகின்றோம். ஏனென்றால், ஒரு தேவை ஒரு பூர்த்தி செய்யப்பட்டவுடன், அது வந்து வாங்குவரை எவ்வாறு ஊக்கப்படுத்தாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன அடிப்படையில் நமக்கு வந்து அவங்களை ஊக்கப்படுத்தாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் வாங்குவருடைய நடத்தையை எவ்வாறு பாதிக்கின்றது? உதாரணமா பார்த்தீங்கன்னா, உயர் பதவியில் நமக்கு வந்து இருப்பாங்க. ஹையர் போஸ்ட்ல இருப்பாங்க. அவங்களுடைய பணிபுரிய ஒரு நிறுவனம் இருந்தாங்கன்னா, அவங்களுடைய சம்பள உயர்வு, அதனுடைய இது மூலமா தான் அவங்களுடைய உந்துதல் பெறாமல் நமக்கு வந்து இருக்கலாம். இருப்பினும் வந்து அவருடைய வேலை உணர்வு என்பது அவருக்கு ஒரு ஆர்வமாக நமக்கு வந்து இருக்கின்றது. அடுத்தபடியாக நமக்கு வந்து பார்க்கக்கூடியது விற்பனை படை ஊக்கம் அப்படின்னு என்ற தலைப்பு. அதுல வந்து அவனுடைய கட்டமைப்பு, அவனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அதனுடைய நோக்கங்கள், அதே மாதிரி அவனுடைய குறிக்கோள்கள், அதே மாதிரி அவனுடைய உந்துதல் பற்றிய கருத்துக்கள் எப்படி இருக்கின்றது, அவனுடைய ஊக்கத்தினுடைய மாறும் தன்மை, மோட்டிவேட் பண்ணக்கூடியது மாறும் தன்மைகள் எப்படி இருக்கின்றது, உந்துதல் மற்றும் தேவைகள் எப்படி இருக்கின்றது, அதே மாதிரி அவனுடைய நெற்படி நிலையினுடைய மாஸ்லோவினுடைய கோட்பாடுகள் எப்படி கூறியிருக்காங்க, அதே மாதிரி அவனுடைய விற்பனையாளர்களுக்கான ஊக்கமளிக்கும் அவனுடைய நுட்பங்கள் எவ்வாறு இருக்கின்றது, அவனுடைய தேவைகள் எவ்வாறு இருக்கின்றது, அதே மாதிரி நிதி ஊக்குவிப்பாளர்கள் மற்றும் நிதி அல்லாத ஊக்குவிப்பாளர்கள் என்பதை இந்த விற்பனை படை ஊக்கத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக அவனுடைய நோக்கங்களை பற்றி நாம் பார்க்கவிருக்கின்றோம். அதனுடைய உந்துதல் கருத்தை எவ்வாறு விவரிக்கின்றது, அந்த ஊக்கத்தின் மூலம் அவனுடைய மாறும் தன்மையை எவ்வாறு விவரிக்கின்றது, அதே மாதிரி அவனுடைய உந்துதல் மற்றும் தேவைக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் என்னென்ன இருக்கின்றது, அதே மாதிரி அவனுடைய தேவைகளினுடைய படிநிலையை எவ்வாறு பிரித்து உள்ளார்கள், அதேபோல் உந்துதலினுடைய பல்வேறு நிதி மற்றும் நிதி அல்லாத நுட்பங்களை எவ்வாறு நமக்கு இது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நோக்கங்கள் மூலமாக, விற்பனை படை நோக்கங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக உந்துதல் பற்றிய கருத்து. இந்த உந்துதல் என்பது ஒரு நபரை எப்படி நமக்கு வந்து பதிலளிக்கக்கூடிய ஒரு தூண்டும் செயலாக செயல்படுத்துகின்றது. இந்த உந்துதல் வந்து நேர்மறையாக இருந்தா எப்படி நமக்கு வந்து அவனுடைய கொடுக்கப்பட்ட வேலைக்கு ஒரு நபர் தனது முழு பலத்தையும் நமக்கு வந்து கொடுக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் சில அறிஞர்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய முயற்சி செய்கிறாங்க. ஏன்னா, அவங்களுடைய உந்துதல் தான் இது எல்லாமே. அவங்களுடைய வரையறுக்க நமக்கு வந்து பின்வருமாறு நமக்கு வந்து ஒவ்வொரு உந்துதலுக்கும் நமக்கு வந்து ஒரு வரையறைகளை நமக்கு வந்து அறிஞர்கள் கூறியுள்ளார்கள். முதலாவது அவனுடைய உந்துதல் ஒரு திருப்தியற்ற தேவையை
எவ்வாறு பிரதிபலிக்கின்றது, இது ஒரு நிலையை எவ்வாறு உருவாக்கின்றது, அதே மாதிரி அவனுடைய பதற்றம் அல்லது சமச்சீரற்ற தன்மை, தனிநபர் ஒரு இலக்கை நமக்கு நோக்கி அவனுடைய வடிவத்தில் எப்படி நமக்கு உருவாக்க காரணமாக உள்ளது என்பதை இது தேவையினுடைய பூர்த்தி செய்வதன் மூலமாகத்தான் ஒரு சமநிலையை நமக்கு நிலையை மீட்டெடுக்க முடிகின்றது. அந்த ஊக்கத்தினுடைய மாறும் தன்மைகள் அதில் பார்த்தீங்கன்னா அவனுடைய மெமோரி அவனுடைய கூற்றுப்படி அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அவனுடைய ஊக்கத்தினுடைய மாறும் தன்மை அவனோட மோட்டிவேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு இலக்கு அல்லது வெகுமதியை அடைய ஆற்றலை செலவிட விருப்பம், அது ஒரு செயலற்ற ஆற்றல்களை செயல்படுத்தி மக்களுடைய செயலை இயக்கும் சக்தியாக அமைகின்றது. அது ஒரு செயல்பாட்டினுடைய மனிதர்களிடையே நமக்கு தேவையான செயலுக்கான ஒரு எரியும் ஆர்வத்தை தூண்டுகிறது. இதான் அவனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்கள் நமக்கு தெரிவிப்பாங்க. அதே மாதிரி டுபினின் அவங்களுடைய கூற்றுப்படி எப்படி சொல்றாங்கன்னா, உந்துதல் என்பது ஒரு நபரை தொடங்கும் மற்றும் வைத்திருக்கும் சக்திகளின் சிக்கலானது ஒரு நிறுவனத்தினுடைய வேலை எவ்வாறு செய்கின்றார்கள், இது அவங்களுடைய கூற்றுப்படி நமக்கு கூறியுள்ளார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா வான்ஸ்லின் அவருடைய கூற்றுப்படி எப்படி சொல்றாங்கன்னா, உந்துதல் என்பது ஒரு நபரின் நிபந்தனையை ஏற்படுத்தும் எந்த ஒரு உணர்ச்சியையும் விருப்பத்தையும் குறிக்கிறது. அந்த நபர் சரியாக செயலில் இறங்கினால் அவனுடைய செயல்பாடுகள் எவ்வாறு அவனுடைய ஊக்கத்தை பெறுகிறார்கள் என்பதை அவருடைய வான்ஸினுடைய கருத்துக்கள் நமக்கு தெரிகின்றோம். லெலிசினின் அவருடைய கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா, ஒருவரின் விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படும் எந்த ஒரு உணர்ச்சி அல்லது ஆசையின் தூண்டுதலாகும். அதை எவ்வாறு ஊக்குவிக்கின்றார்கள் அல்லது அதை செயல்பாட்டிற்கு எவ்வாறு இயக்குகின்றார்கள். இதில் பார்த்தீங்கன்னா அவனுடைய என்சைக்ளோபீடியாவில் பார்த்தீங்கன்னா அவனுடைய என்சைக்ளோபீடியா ஆஃப் மேனேஜ்மெண்ட் அதனுடைய படி எப்படி கருத்துக்கள் சொல்லியிருக்காங்கன்னா, உந்துதல் என்பது ஒரு தயார் நிலையினுடைய அளவை குறிக்கின்றது. அதேபோல் ஒரு நனவான அல்லது மயக்கமான ஒரு தேவையை இது நிறைவேற்றுவதற்கான ஒரு ஆசையை ஒரு நபரை நடவடிக்கை எடுப்பதற்கு தூண்டுகின்றது. ஏன்னா இந்த விற்பனையாளர் என்பவர்கள் அந்த வாடிக்கையாளருக்கு ஒரு உந்துதலை நமக்கு தர வேண்டும். இந்த பொருளினுடைய விலை எவ்வாறு உள்ளது, அதே மாதிரி அவங்களுடைய நிறம், தரம், இது எல்லாம் எப்படி உள்ளது என்பதை இந்த விற்பனையாளர் என்பவர் வாடிக்கையாளருக்கு ஒரு உந்துதலை சக்தியை நமக்கு ஏற்படுத்த வேண்டும். அதனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவங்களை பயன்பெற செய்ய வேண்டும். ஏன்னா அவன் ஒரு திருப்தி அடைஞ்சாச்சா, ஒரு பொருள் மேல ஒரு வாடிக்கையாளர் திருப்தி அடைந்தார்கள் என்றால் அது கண்டிப்பாக ஒரு மனப்பூர்வமான ஒரு நிலையை நமக்கு அடைய முடியும். அப்பதான் அவங்களுக்கு ஒரு திருப்தி நிலையை அடையும். இல்லைன்னா அவங்க அந்த பொருளினுடைய ஒரு நாட்டம், விருப்பம் என்பது நமக்கு இருக்காது. அதைத்தான் நம்மளுடைய ஒவ்வொரு பொருளையும் நமக்கு ஒரு நபரை தேர்வு செய்கிறாங்கன்னா அவர் தேர்வு செய்யவங்களுடைய தூண்டுதல் மற்றும் அவனுடைய ஆற்றல் உந்துதல் என்று நமக்கு அழைக்கப்படுகின்றோம். உதாரணமாக ஒரு நபர் ரொம்ப பசியோடு இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த பசி என்பது அவருடைய உடலியல் ரீதியாக நமக்கு ஒரு விளையும். அதே மாதிரி அவங்களுடைய அசௌகரியம் நமக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஆனா அந்த நபருக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியம் இதன் விளைவாக ஒரு நபர் பெறுகிறார், உணவு வாங்க ஒரு தூண்டப்படுகிறார்கள். ஏன்னா இது ஒரு உந்துதல். ஏன்னா அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய விருப்பங்கள், இது எல்லாமே அவங்களுடைய வாடிக்கையாளருக்கு நம்ம கண்டிப்பாக நமக்கு தெரியப்படுத்தல் வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு வாடிக்கையாளரும் என்பவர் யாராவது அவங்களுடைய நண்பர்களிடமோ அல்லது உற்றார் உறவினர்களிடமோ அதனுடைய தேவைகளை நமக்கு ஏற்படும் போது எங்கே போய் நமக்கு இதை நாடலாம், அவனுடைய விருப்பங்கள் எப்படி நமக்கு கிடைக்கின்றது, அதனுடைய திருப்திகள் கிடைக்கின்றதா இல்லையா, பொருளினுடைய திருப்தி நமக்கு இருக்கா, அதனுடைய நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றதா, இதுல என்னென்ன மாதிரி அவனுடைய தீமைகள் நமக்கு இருக்கின்றது, எல்லாமே அவனுடைய உந்துதல் பேர் இதெல்லாம் இந்த கூற்றுப்படி தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி உந்துதல் மற்றும் தேவைகள் சொல்லக்கூடியது ஒரு சந்தைப்படுத்துவார், ஒரு மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா அவனுடைய என்ன அதன் மூலமாக உருவாக்கப்படக்கூடிய ஆற்றல், அதான் அவனுடைய உந்துதல் சொல்றோம். அவனுடைய இயக்க அளவுகள் எவ்வாறு உள்ளது, அல்லது அவனுடைய செல்வாக்கு செலுத்த அவனுடைய திட்டமிடக்கூடிய காரணங்கள், அதனுடைய உந்துதல்கள் எவ்வாறு உள்ளது என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் அதனுடைய தேவைகள் அவர்களுடைய சில நமக்கு இதை செயல்படுத்துகிறார்கள். ஏன்னா உதாரணம் பார்த்தீங்கன்னா
சந்தைப்படுத்துவோர் பார்த்தீங்கன்னா, ஒரு புதிதாக திறக்கப்பட்டதை விளம்பரப்படுத்த விரும்புகிறார்கள். யோகா மையம் உதாரணமா பார்த்தோம்னா, அதே மாரி அவங்களுடைய சந்தைப்படுத்துவோருடைய அநேகமாக மக்கள் எந்த நோக்கங்களுக்காக வருவார்கள்? யோகா வகுப்பிற்கு வருவார்கள். சில நோக்கங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்மீகத்தை அடைவது, அதனை உருவாக்குவது, சமூக வட்டம், எடை குறைத்தல், பராமரித்தல் போன்றவை எல்லாமே ஒரு யோகாவின் சேர்வதற்கான ஒரு பெரும்பான்மையான ஒரு மக்களுடைய நோக்கமாக ஒத்துப்போகும் விளம்பர பிரச்சாரமாக அந்த மையம் அமைகின்றது. ஏன்னா, ஒரு யோகா பயிற்சி போறோம்னா, ஏதாவது அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் போகிறார்கள். ஏன்னா, அவங்களுடைய உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும் அதனுடைய யோகா மையம் என்பது நமக்கு வந்து ஒரு உந்து சக்தியாக நமக்கு வந்து அமைகின்றது. அங்கு போனோம்னா, நம்மளுடைய கண்டிப்பாக ஆன்மீகத்தை நமக்கு வந்து வளர்க்க முடியும். அதேபோல் அவங்களுடைய மனம் ரீதியாக செயல்படக்கூடிய விஷயங்கள், உடல் ரீதியாக செயல்படக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் நமக்கு வந்து பூர்த்தி செய்ய முடியும். அவங்களுடைய எடை அளவு நமக்கு வந்து கூடி இருந்தால், அதை குறைப்பதற்கான வழிமுறைகள் கண்டிப்பாக அந்த யோகா மையத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா, பல்வேறு மையங்கள் இருந்தாலும், அதில குறிப்பிடத்தக்க யோகா மையத்தை நமக்கு வந்து வாடிக்கையாளர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். ஏன்னா, அவங்களுடைய நோக்கங்கள் பார்த்தீங்கன்னா, விளம்பரப்படுத்துறத பத்தி தான் நமக்கு வந்து விளம்பரம் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமான விளம்பரங்கள் தருகின்றார்களோ, அத வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு நபர்களும், தனிநபர்கள் அவங்களுடைய இந்த மையம் சரியாக தான் அமைகின்றது. இதனுடைய விருப்பத்தை நமக்கு வந்து பூர்த்தி செய்கிறார்கள். அதே மாரி அங்கே போனோம்னா, நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்மீக நோக்கங்களை நமக்கு வந்து தருகிறார்கள். அதே மாரி அவங்களுடைய இது ஒத்துப்போவதற்கு நல்ல ஒரு விளம்பர பிரச்சாரமாக இது வந்து அமைகின்றது. அதே மாரி அவருடைய சந்தைப்படுத்துபவர்கள் தனது விளம்பர நிகழ்ச்சி நிர்வாக உடல் நலனை இலக்காக நமக்கு வந்து கொண்டு உள்ளார்கள் என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி அவருடைய நீட் படிநிலையினுடைய மாஸ்லோவினுடைய கோட்பாடுகள் எந்தெந்த மாதிரி நமக்கு வந்து இருக்கின்றது. ஃபர்ஸ்ட்னா அவருடைய மாஸ்லோவுடைய தேவை, அவருடைய படிநிலை கோட்பாடு பார்த்தீங்கன்னா, இது உந்துதல் ஒரு அமெரிக்க உளவியலாளரால் நமக்கு வந்து வழங்கப்பட்டது. எப்பன்னா 1943ஆம் ஆண்டிலே இந்த ஆப்ரஹாம் மாஸ்லோ இந்த கோட்பாடை வந்து நம்ம வந்து மனிதனுக்கு நமக்கு வந்து விளக்குகின்றார்கள். அதுல ஒரு மனிதனுடைய தேவைகள் வெவ்வேறு நிலைகளாக நமக்கு வந்து ஒரு தொடர்பான ஒரு உந்துதலாக நமக்கு வந்து அமைகின்றது. அதே மாதிரி ஒரு நபர் அவங்களுடைய கோட்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை இதன் அடிப்படையில் நமக்கு வந்து கூறியுள்ளார்கள். ஒரு அடிப்படை தேவையிலிருந்து தொடங்கி பல்வேறு முன்னேறும் படிநிலைகளை அதனுடைய முறையில் பார்த்தீங்கன்னா, தனது தேவைகளை பூர்த்தி செய்ய முனைகின்றது. ஏன்னா, அவருடைய உயர்மட்டம் அவருடைய தேவைகள் தேவை. அதே மாதிரி வேறு சில வார்த்தைகளை கூறுவோமேனால், ஒரு உயர்மட்ட தேவைகள் ஒரு நபரை ஊக்குவிக்க வாய்ப்பில்லை. ஆனா, அவரது அடிப்படை தேவைகள் ஒரு பூர்த்தி செய்யப்படாவிட்டால், அது மாஸ்லோவின் இந்த தேவைகளை 5 வகைகளாக நமக்கு வந்து வகைப்படுத்தி உள்ளார். என்னென்ன வகைகள் நமக்கு வந்து தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, அவனுடைய உடலியல் தேவைகள் சொல்லக்கூடியது. ஏன்னா, அவனுடைய உடலியல் தேவைகள் வந்து ஒரு நபருக்கு தேவைப்படும் அடிப்படை தேவைகள் உயிர் பிழைக்க வேண்டும். கண்டிப்பாக நமக்கு வந்து உடல் ரீதியா பார்த்தோம்னா, ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா, கண்டிப்பாக நமக்கு வந்து உயிரோட இருக்கணும். அப்படித்தான் அவனுடைய எண்ண ஓட்டங்கள் நமக்கு வந்து இருக்கும். இது எல்லாருக்கும் உடைய இயல்புகள். அதே மாரி அவனுடைய உடல் ரீதியா நமக்கு வந்து தேவைகளுக்கு நமக்கு வந்து சில எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தண்ணீர் தேவை, உணவு அவசியம், அதே மாரி தங்கும் இடம் அவசியம், அதே மாரி தூக்கம். இது எல்லாமே ஒரு தேவைகளை ஒரு பூர்த்தி செய்யாவிட்டால், அல்லது திருப்தி அடையவில்லை என்றால், அது ஒரு நபருக்கு ஒரு கடினமாக நமக்கு வந்து விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடாக நமக்கு வந்து அமைகின்றது. இதான் அவனுடைய உடலியல் தேவைகள். கண்டிப்பா நமக்கு தண்ணி தேவை. எப்ப நமக்கு வந்து குடிக்கணும்னு தேவைப்படுதோ, அது கண்டிப்பா நம்ம குடிச்சு தான் ஆகணும். அதே மாரி நமக்கு எப்ப பசிக்குதோ, அத நம்ம சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும். அதே மாரி அவனுடைய இருக்கறக்கு இடங்கள் நமக்கு வந்து வேணும். அதே மாரி அவனுடைய தூக்கம், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நமக்கு வந்து நிம்மதியாக தூங்க வேண்டும். இப்படி இது எல்லாமே இருந்தா தான், அவங்களுடைய நபர்களுடைய ஒரு பூர்த்தியை நமக்கு வந்து உடல் ரீதியா நமக்கு வந்து செயல்படுத்த முடியும். ஏன்னா, இது எதுவுமே திருப்தி படையல அப்படின்னா, அவங்க கண்டிப்பா நமக்கு வந்து உயிர் வாழ முடியாது. அது ஒரு நபருக்கு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைகளை நமக்கு வந்து ஏற்படுத்துவதற்கு நமக்கு வந்து ஏற்பாடாக நமக்கு வந்து விளைகின்றது. 2வதா பார்த்தோம்னா, அவனுடைய பாதுகாப்பு தேவைகள். இது முக்கியமானது. அந்த தேவையினுடைய 2வது நிலை வந்து பாதுகாப்பு தேவைகள். இதுல உடலியல் தேவைகள்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு முறை நமக்கு வந்து ஒரு நபர் திருப்தி அடைந்தார் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில பாதுகாப்பு அல்லது பாதுகாப்பை நமக்கு வந்து கேட்கிறார்கள்.
அதே மாரி அவங்களுடைய தேவைகளினுடைய பாதுகாப்பு, வேலையினுடைய பாதுகாப்பு, நிதி பாதுகாப்பு, நல்ல ஒரு ஆரோக்கியம் மற்றும் அவங்களுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு எல்லாமே ஒரு மாஸ்லோவுடைய கோட்பாடுகள் அமைகின்றது. ஏன்னா ஒரு நபர் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே பாதுகாப்பு என்பது தேவை. அதே மாரி ஃபினான்ஸ் அதுவும் நமக்கு கண்டிப்பா தேவை. அதே மாரி அவங்களுடைய ஹெல்த் உடல் ரீதியாக நமக்கு எந்த ஒரு தனிப்பட்ட முறையில எந்த ஒரு வியாதிகளும் நமக்கு நோய்களும் எதுவும் வரக்கூடாது. இது எல்லாம் ஒரு தனிப்பட்ட ஒரு பாதுகாப்பாக நமக்கு கருதுகின்றார்கள். 3வது பார்த்தோம்னா, சமூக தேவைகள்னு சொல்லக்கூடியது. இந்த சமூக தேவை என்பது ஒரு தேவையினுடைய 3வது நிலையில் அமைகின்றது. அதுல சமூக தேவை என்பது ஒரு சம்பந்தப்பட்ட அன்பு மற்றும் சொந்தங்கள் இது எல்லாமே நமக்கு அமைகின்றது. அதே மாரி ஒரு நபர் சொந்தம் மற்றும் அன்பினுடைய உணர்வை உணர வேண்டும். அதே மாரி அவங்களுடைய சமூக வலைப்பின்னல்கள் மூலமாக ஒரு பெரிய குழு அல்லது இணைக்கப்பட்ட நபர்களுடைய ஒரு பெரிய குழுவில் இருந்து ஒரு குடும்பம் அல்லது நண்பர்கள் இது எல்லாமே ஒரு இணைப்போடு ஒரு சிலரோடு ஒரு தொடர்பு கொண்டு நமக்கு வரலாம். ஏன்னா இப்ப அந்த இணையதளத்தின் மூலமாகவும் சரி, WhatsApp மூலமாக அவருடைய நண்பர்களோடு ஒரு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்திக் கொள்கிறது. இது ஒரு சமூக தேவைகளாக நமக்கு இது அமைகின்றது. அதே மாரி அவனுடைய தொழில் முறைகள்ல பார்த்தீங்கன்னா, அவனுடைய குழு, சமூக ஊடகங்கள், அதே மாரி மத குழு போன்றவை எல்லாமே ஒரு மதிப்பு தேவையில்லாம நமக்கு அமைகின்றது. இது ஒரு சமூக தேவைகளுக்கு நமக்கு ஒரு படிநிலைகளா நம்முடைய மார்க்ஸ்குழுவினுடைய கோட்பாடாக நமக்கு அமைகின்றது. 4வதாக பார்த்தோமேயானால், மதிப்பு தேவைகள்னு சொல்லக்கூடியது. அதுல ஏன்னா, தேவை படிநிலையினுடைய 4வது நிலையாக ஒரு மதிப்பு தேவைகள் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தேவை கோட்பாடுகள்ல என்னென்ன தேவைகள் நமக்கு ஒரு நபருக்கு மரியாதை, அந்தஸ்து, அதே மாரி கௌரவம் மற்றும் அவனுடைய சரிபார்ப்பு ஆகியவற்றுடன் தொடர்புடையது. மற்றவை எல்லாம் அவனுடைய சில சில நமக்கு காரணங்களாக அவனுடைய ஆ சுயமரியாதை இது எல்லாம் நமக்கு தேவைப்படுகின்றது. அதாவது ஒரு நபர் இத எப்படி நமக்கு உணர்கிறார்? இது எல்லாமே அவனுடைய தேவையாக நமக்கு அமைகின்றது. அதே மாரி அவனுடைய ஆ சுய உண்மையாக்குதல் தேவைகள்னு சொல்லக்கூடியது. இது இது எப்படின்னா, அந்த தேவைகள் உண்மையாக்கும் தேவைகள் என்பது மிகவும் ஒரு மேம்படுத்தப்பட்ட அல்லது உயர்ந்தவை ஒரு நபரினுடைய தேவைகளின் நிலை உணர்ந்ததாக நமக்கு உணர்கிறார். அதாவது நமக்கு அவங்களுடைய திறன்களோட சிறந்தத எத எப்படி நமக்கு அவங்க அடைகின்றார்கள்? அவங்களை பூர்த்தி அடைகின்றதா? இது எல்லாமே நமக்கு சுய உண்மையாக்குதல் என்று அறிகின்றோம். மேலும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உணர்தல்கள், அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய மக்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காக நமக்கு பாடுபடுவதால், அவருடைய உணர்தல் என்பது நமக்கு ஒரு நிலையற்றது. அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் இது அமைகின்றது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அவருடைய விற்பனையாளர்கள்னா ஒரு ஊக்கமளிக்கும் நுட்பங்கள். இது முக்கியமானதாக இது கருத வேண்டும். ஒரு வாடிக்கையாளருக்கு அந்த நிறுவனங்கள் ஒரு ஊக்கமளிக்கும் ஒரு நுட்பங்களை நமக்கு கொண்டு வர வேண்டும். ஒரு நிறுவனம் ஒரு சிறந்த தயாரிப்பு அல்லது சேவையுடன் கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு விற்பனையை நமக்கு உருவாக்க வாய்ப்பு உள்ளது என்றால், அது கண்டிப்பாக விற்பனையாளர்கள் விற்பனை செய்வதில் உந்துதல் கண்டிப்பாக பெற வேண்டும். அதனால் அவருடைய சந்தைப்படுத்துதல் அவற்றை எப்படி வைத்திருக்கார்கள்? அவருடைய என்ன நோக்கத்திற்காக நமக்கு இதை பதிவு செய்ய வேண்டும்? அதே மாரி ஒரு விற்பனையாளர் அவங்களுடைய உந்துதல், உற்சாகம் மற்றும் ஊக்கம், சந்தைப்படுத்துவதனுடைய உருவாக்கம் அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே ஒரு விற்பனையாளருக்கான ஒரு ஊக்கமாக நமக்கு நுட்பமாக நமக்கு அமைகின்றது. ஒரு சில கருவிகள் அல்லது அவனுடைய உத்திகள் பார்த்தீங்கன்னா, விற்பனையாளர்களை உந்துதலாக நமக்கு வைத்திருக்கிறார்கள். அதில பார்த்தீங்கன்னா, அவனுடைய கருவிகள் மற்றும் நுட்பங்கள் உந்துதல் என்னென்ன நமக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அது என்னென்னு நமக்கு இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நிதி ஊக்குவிப்பாளர்கள் நம்ம சொல்லுவாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, நிதி அல்லாத ஊக்குவிப்பாளர்கள் என்று சொல்லுவாங்க. ஒரு நபரை ஊக்குவிக்க முடியும் காரணங்கள் என்னென்ன இருக்கின்றது? அவற்றில் சில உந்துதல் நிதி காரணமாக பின்வருமாறு நமக்கு அறிகின்றோம். முதலாவது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஊதியம். கண்டிப்பாக ஊதியம் என்பது அவங்களுக்கு வழங்கப்படும் சம்பளம், ஊதியம் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்ததே. ஒரு ஊழியர் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பதவிக்கு ஏற்ப ஊதியம் எவ்வாறு வழங்கப்படுகின்றது? அவங்களுடைய வேலை, நிறுவனங்கள், அதே மாரி அவங்களுடைய தங்களுடைய ஊழியர்களை எவ்வாறு ஊக்கப்படுத்துகின்றார்கள்? அந்த ஊதியத்தை வச்சு எப்படி நமக்கு ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள்? அவர்களுக்கு அடிக்கடி நம்முடைய தேவைப்படக்கூடிய
ஊழியர்களை எப்படி நமக்கு வந்து ஊக்குவிப்பதற்கான அவங்களுடைய சம்பளம் அல்லது ஊதியத்தில் வழக்கமான வருடாந்திர அதிகரிப்பை வழங்குகின்றார்கள் என்பதை இந்த நிதி ஊக்குவிப்பாளர்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக போனஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த போனஸ் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு நிறுவனங்கள் மூலமாக தங்களது ஊழியர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான பயன்படுத்தப்படும் ஒரு மற்றொரு கருவியாக நாம் உந்துதலாக நமக்கு வந்து கருதுகின்றோம். ஏன்னா போனஸ் என்பது ஒவ்வொரு ஊழியரின் தனது அடிப்படைக்கு மேல் பெறும் கூடுதல் வருமானம் என்பதைத்தான் நமக்கு வந்து போனஸ் என்று கூறுகிறோம். இது அனைத்து நிறுவனங்களுமே இது கண்டிப்பா நமக்கு வந்து குடுப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஊழியர்களை கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும். ஏன்னா நீண்ட நாள் அவங்களுடைய ஒர்க் இங்கேயே பண்ணுவாங்க. ஒரே நிறுவனத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு நல்லா விசுவாசமா இருப்பாங்க. அன்போடு இருப்பாங்க. இது எல்லாமே அவங்களுடைய ஊழியர்களை கண்டிப்பாக அந்த நிறுவனங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவங்களுக்கு தக்க போனஸ்களை கண்டிப்பாக வழங்க வேண்டும். அதே மாதிரி அவங்களுடைய சம்பளம் அல்லது ஊதியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனம் வந்து அடிப்படை சம்பளத்தை விட ஒரு ரூ. 10,000 நமக்கு வந்து என்ன பண்றாங்க, போனஸ் நமக்கு வந்து அறிவிக்கிறாங்க அப்படின்னா, அந்த விற்பனையாளர்களுடைய அவனுடைய விற்பனை எப்படி நமக்கு வந்து செய்யப்படுகிறார்கள்? அவர் எவ்வாறு தூண்டப்படுகிறார்கள்? இறுதியாக அவங்களுடைய போனஸ் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு முன்கூட்டியே நமக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு ஏற்றாற்போல் தங்களுடைய பணியாளர்கள், அவங்களுடைய ஊழியர்கள் அந்த நிறுவனத்துக்கு ஒரு உண்மை விசுவாசியாக நமக்கு வந்து உழைப்பார்கள். அதேபோல் 3வதாக கமிஷன். சில நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, தங்கள் ஊழியர்களுக்கு கமிஷன்களை நமக்கு வந்து வழங்குகின்றார்கள். இது வந்து ஒரு உந்துதலை நமக்கு வந்து ஏற்படுத்துகின்றது. கமிஷன் என்பது ஒரு அடிப்படை ஊதியத்தை விட கூடுதல் சதவீதமாக ஒரு ஊதியமாக நமக்கு வந்து கிடைக்கின்றது. உதாரணமா பார்த்தீங்கன்னா, விற்பனையாளருக்கு ஒரு 10% கமிஷன் வழங்குகின்றார்கள் என்றால், அவங்களுடைய நிறுவனம் வந்து கண்டிப்பாக ஈட்டக்கூடிய லாபத்திலிருந்து கூடுதலாக நமக்கு வந்து அவங்களுக்கு அந்த கமிஷன் அதிகமான தொகையாக நமக்கு வந்து கிடைக்கின்றது. அதிகாரியினுடைய மற்றும் பொறுப்பின் அதிகரிப்பை நமக்கு வந்து குறிக்கின்றது. ஒரு பணியாளருடைய ஊதியம் அல்லது ஊதிய அதிகரிப்புடன் பதவி உயர்வு என்பது ஊழியர்களால் ஒரு ஊக்கமளிக்கும் கருவியாக இது பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரமோஷன் கொடுக்கும்போது அந்த ஊழியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்ணா கூடுதலா நமக்கு வந்து பணி பலன்களை எதிர்பார்ப்பார்கள். அடுத்தபடியாக விளிம்பு பலன்கள் சொல்லக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா அவனுடைய பலன்களை தவிர வெவ்வேறு நிறுவனங்களால் பெரும்பாலும் வந்து வழங்குகின்றன. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊழியருக்கும் பணப்பலன்களும் வந்து கிடைக்கின்றது. அதே மாதிரி இலவச கார் பார்க்கிங், அதே மாதிரி அவங்களுடைய தங்குமிடம், விடுமுறை போன்ற நன்மைகளை இது வந்து நமக்கு வந்து உள்ளடக்கி உள்ளது. அதே மாதிரி அவங்களுடைய கொடுப்பனவு, நிறுவனத்தினுடைய மொபைல் போன்றவை எல்லாமே இது வந்து ஒரு விளிம்பு பலன்களாக நமக்கு வந்து கருதுகின்றோம். இதுல நிதி அல்லாத ஊக்குவிப்பாளர்கள் சொல்லுவாங்க. இது வந்து வேலை பாதுகாப்புன்னு சொல்லக்கூடியது. இந்த வேலை பாதுகாப்பு என்பது அவங்களுடைய ஊக்கமளிப்பும் அல்லது ஒரு குறிப்பிடத்தக்க கருவியாக இது அமைகின்றது. அதே மாதிரி ஒரு தற்காலிகமாக ஒரு பணியாளர் தனது உந்துதல்ல வந்து எப்படி நமக்கு வந்து பாதுகாப்பு பணியாளருடன் நமக்கு வந்து மிகவும் இருக்கிறார்கள். அதே மாதிரி அவர்களுக்கு பாதுகாப்பான வேலையை என்னவாறு செய்கிறார்கள் என்பதை, இது எந்த மாதிரி அவங்களுடைய அபாயம் உள்ளது என்பதை இதன் மூலமாக நமக்கு வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சவாலான வேலைகள் இருக்கும். அந்த சவாலான வேலைகளிலிருந்து எவ்வாறு நமக்கு வந்து ஊக்குவிக்கிறார்கள் என்பதை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிறுவனமும் எப்போது நமக்கு வந்து கவனம் செலுத்த வேண்டும் என்பதை அந்த விரிவாக்கத்தின் மூலமாக மறுவடிவமைப்பு கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதே மாதிரி அங்கீகாரம். ஒரு முதலாளிக்கு எவ்வளவு நமக்கு தனது கடின உழைப்புக்காக தனது பணியாளரை ஒரு தொழிலாளியை பாராட்ட வேண்டும் என்ற பாராட்டுக்கான ஒரு அடையாளமோ அல்லது சில பாராட்டு வர்த்தகளோ நமக்கு வந்து வார்த்தைகளோ மன உறுதியை நமக்கு வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி நிதி அல்லாத ஊக்குவிப்பாளர்கள் சொல்லக்கூடியது. இதுல ஒரு முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுல என்னென்ன ஒரு வேலை வாய்ப்பாளர்கள் ஒரு வேலை அளிப்பவர் தேக்கம் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதே மாதிரி அவங்களுடைய பணியாளர்களுடைய வளர்ச்சியில் எவ்வாறு பணிபுரிகிறார்கள், அவங்களுடைய நேரம், நிர்வாகம், பணியாளரை எவ்வாறு தக்க வைக்க வேண்டும் என்பதை அது வாய்ப்பளிக்க வேண்டும். அதே மாதிரி அதிகாரம் அளித்தல், அவங்களுக்கு நிர்வாகத்தின் மூலமாக ஒரு தொழிலாளர்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய வேண்டும். அல்லது நிறுவனத்தினுடைய முக்கியமான பிரச்சனைகள் வந்து ஒரு ஊழியர்கள் அவர்கள் ஒருதலை பட்சமாக நமக்கு வந்து தவிர்க்க முயற்சிக்க வேண்டும். இது எல்லாமே ஒரு செயல்பாட்டில் ஒரு தொழிலாளர்களுடைய அல்லது பணியாளர்களுடைய ஈடுபட வேண்டும் என்பதை இதன் மூலமாக ஒரு முடிவை நமக்கு வந்து நிதி அல்லாத ஊக்குவிப்பாளராக நமக்கு வந்து அமைய வேண்டும். அனைவருக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.